1945ஆம் ஆண்டு ஒரு கிறிஸ்மஸ் இரவுல அமெரிக்காவின் மேற்கு விர்ஜீனியாவில் நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் அதை நினைச்சாலே உடலை சிலிர்க்க வைக்கும். ஜார்ஜ் சோடர்ங்கிற ஒருத்தர் தனது மனைவி ஜென்னி சோடர் மற்றும் 10 குழந்தைகளோட கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் அதிகமான சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் அந்த இரவு ஒரு பயங்கரமான கனவா மாறப்போகுதுன்னு அவங்க யாருக்கும் அப்போ தெரியலை. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாக தான் இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இரவு சுமார் 1 மணி அளவில் அவங்க இருந்த வீடு திடீர்னு தீப்பற்றி எரிய தொடங்குனுச்சு. ஜார்ஜும் ஜென்னியும் அவங்களோட 4 குழந்தைகளை கூட்டிட்டு வெளியே ஓடி வந்தாங்க. ஆனால் மாடியில் இருக்க ரூமில் தூங்கிட்டு இருந்த 5 குழந்தைகளுக்கும் என்னாச்சுன்னே தெரியலை. அவங்க அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட எலும்புகளும் கிடைக்கல, வேற எந்த அடையாளமும் கண்டுபிடிக்க முடியலை. அவங்க உண்மையிலேயே தீயில எரிஞ்சு இறந்துட்டாங்களா, இல்லைனா யாராவது அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்களா? அந்த தீ உண்மையாகவே ஒரு விபத்து தானா, இல்லைனா யாராவது திட்டமிட்டு வைக்கப்பட்டதா? இது வெறும் ஒரு கதை இல்லை, இன்னைக்கு வரைக்கும் உலகையே ஆச்சரியப்படுத்தும் ஒரு மர்மம். இந்த தீர்க்கப்படாத மர்மத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிஸ்மாறன். ஜார்ஜ் சோடர் ஒரு கடின உழைப்பாளி. இட்டாலி நாட்டை சேர்ந்த இவர் அமெரிக்காவில் குடியேறினார். அவர் இட்டாலியோட சர்வாதிகாரியான பெனிட்டோ முசோலினியை கடுமையாக எதிர்த்தார். அதனால தான் அவர் இட்டாலியை விட்டுட்டு அமெரிக்காவில் குடியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. முசோலினிக்கு எதிராக வெளிப்படையாக பேசுறது அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தணும் தெரிஞ்சும் அவர் பயப்படாமல் பேசினார். அமெரிக்காவில் ட்ரக்கிங் தொழிலை நடத்திட்டு இருந்த அவருக்கு அங்கே சொந்தமாக ஒரு வீடு இருந்துச்சு. அவரோட ஒய்ஃப் ஜென்னி சோடர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. அவர் தனது குழந்தைகளை அன்போடும் ஒழுக்கத்தோடும் வளர்த்தாரு. 1945ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி, அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு, சோடர் குடும்பத்தோட குழந்தைகள் தங்களுக்கு கிடைச்ச பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இரவு ஆனதும் அவங்களில் 5 குழந்தைகள் மாடியில் இருக்க ரூமில் தூங்குறதுக்காக போனாங்க. இரவு சுமார் 1 மணி அளவில் ஜென்னிக்கு புகை வர்ற மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. அவங்க போய் பார்த்தப்போ கிச்சனில் ஏதோ ஒரு காரணத்தால் தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த ஜென்னியும் ஜார்ஜும் அவங்களோட 4 குழந்தைகளோட வீட்டை விட்டு வெளியேறினாங்க. ஆனால் மாடியில் தூங்கிட்டு இருந்த 5 குழந்தைகளும் வீட்டுக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்க. ஜார்ஜும் அவங்கள காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணார். மாடி ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக அவர் எப்போதும் யூஸ் பண்ணுற ஏணியை எடுக்க போனார். ஆனால் அந்த இடத்துல ஏணி காணாமல் போயிருந்துச்சு. அப்புறம் அவரோட லாரியை யூஸ் பண்ணி ஜன்னலுக்கு பக்கத்தில் போகலான்னு ட்ரை பண்ணார். ஆனால் லாரியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஸ்டார்ட் ஆகலை. அதே மாதிரி அவர்கிட்ட இருந்த இன்னொரு லாரியும் வேலை செய்யலை. அங்கே இருந்தவங்க ஃபயர் சர்வீஸை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் எப்படியோ ஃபயர் சர்வீஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டு தகவலை சொன்னதும் ஃபயர் சர்வீஸ்லேருந்து சம்பவ இடத்துக்கு பல மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க. எல்லாரும் அந்த வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் அந்த 5 குழந்தைகளும் உயிரிழந்துட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த கேஸ் வெளிப்படையாக ஒரு சாதாரண விபத்தை தோன்றினாலும் உண்மையாகவே மிகவும் சிக்கலான ஒன்றா தான் இருந்துச்சு. அடுத்த நாள் விசாரணை தொடங்கினதும் அதிகாரிகளும் அதே முடிவை தான் தெரிவித்தாங்க. அதாவது அந்த வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் அந்த 5 குழந்தைகளும் எரிஞ்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த விளக்கம் பலருக்கும் புரியாத ஒன்றா இருந்துச்சு. ஏன்னா மனித எலும்புகள் 800 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலையும் முழுமையாக சாம்பலாக மாறுறதில்ல. குறிப்பாக கால்சியம் அதிகமாக இருக்க பகுதிகள், அதில் மனித பற்களும் அடங்கும். தொழிற்சாலை உலைகளில் கூட இதெல்லாம் முழுமையாக சாம்பலாக மாறாது. அப்படி இருக்க சோடர் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் அந்த 5 குழந்தைகளோட எலும்புகளோ பற்களோ கிடைக்காதது சந்தேகத்தை ஏற்படுத்தினுச்சு. அதுக்கப்புறம் நடந்த தடவியல் ஆய்வுகளும் இதையே உறுதிப்படுத்தினுச்சு. அந்த வீட்டில் ஏற்பட்ட தீயோட வெப்ப அளவு எலும்புகளை அழிக்க தேவையான அளவுக்கு போதுமானதாக இல்லைன்னு இந்த தகவல் மிகவும் சந்தேகத்தை ஏற்படுத்தினுச்சு. அதனால சோடர் குடும்பம் விசாரணை அறிக்கையை உடனடியாக நிராகரித்தாங்க. விசாரணை அதிகாரிகள் தீ விபத்துக்கான முக்கிய காரணம் கிச்சனில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்யூட்னால தான் சொன்னாங்க. ஆனால் ஜார்ஜ் சோடர் சமீபத்தில் தான் வீட்டில் இருக்க எல்லா வயரையும் புதுசாக சேஞ்ச் பண்ணார். அதனால் அதில் எதுவும் பிரச்சனை வர வாய்ப்பில்லைன்னு சொன்னார். விபத்து நடந்த இரவை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணும்போது ஜார்ஜுக்கு சில விசித்திரமான விஷயங்கள் நினைவுக்கு வந்துச்சு. ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ண ஃபோன் எடுக்கும்போது அதோட வயர் கட்டாக இருந்துச்சு. அப்போது யாரோ ஒருத்தர் தான் வெளியிலேருந்து வயரை கட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஜென்னிக்கும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அன்னைக்கு நைட் 12:30க்கு அவங்க வீட்டுக்கு ஒரு கால் வந்துச்சு.
அதில் ஒரு லேடி சத்தமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால ஜென்னி ராங் காலாக இருக்கும்னு நினச்சி அந்த காலை கட் பண்ணிட்டாங்க. அந்த கால் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டெலிஃபோன் வயர் கட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கு. இப்படி அந்த இரவு பல விசித்திரமான சம்பவங்களால் நிரம்பி இருந்துச்சு. மேலும் ஜார்ஜ் எப்போதும் வச்சிருக்க ஒரு ஏணி சம்பவம் நடந்த அன்னைக்கு காணாமல் போயிருந்துச்சு. பின்னர் அது அந்த வீட்டில் இருந்து தூரமாக இருக்க ஒரு வயலில் அது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருந்த அவரோட 2 லாரியும் விபத்து நடந்த நேரத்தில் எப்படி ஸ்டார்ட் ஆகாமல் போணுச்சு. இப்படி எல்லா சம்பவங்களும் ஜார்ஜோட சந்தேகத்தை உறுதியாக்குனுச்சு. அவரோட குழந்தைகள் இறக்கலை, யாரோ அவங்கள கடத்திட்டு போயிருக்காங்கன்னு அவர் நம்ப தொடங்கினாரு. ஆனால் இத்தனை பரபரப்பான சூழல்ல எப்படி யாராவது அந்த 5 குழந்தைகளை கடத்திட்டு போயிருக்க முடியும்? இதுக்கான பதிலும் விசாரணையில் கிடைக்கல. ஆனால் சில கோட்பாடுகள் மட்டும் முன்வைக்கப்பட்டுச்சு. தீ விபத்துக்கு அப்புறம் சோடர் குழந்தைகளை வெவ்வேறு இடங்களில் பார்த்ததா பல பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு லேடி ஒரு ஹோட்டலில் ஒரு விசித்திரமான குடும்பத்தினர்களோட அந்த குழந்தைகளை பார்த்ததா சொன்னாங்க. இப்படி பல வதந்திகள் பரவுனுச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சது, குழந்தைகள் தீ விபத்தில் இறந்ததுக்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அப்படின்னா அவங்க எங்கே தான் போனாங்க? விபத்து நடந்து 1 வருஷம் கழிச்சு புதிய ஆதாரங்கள் வெளிவந்துச்சு. ஆரம்பத்தில் தீ விபத்துக்கான காரணம் ஷார்ட் சர்க்கியூட்னு சொன்ன விசாரணை தவறானதுன்னு தெரிய வந்துச்சு. புதிய விசாரணையில் தீ திட்டமிட்டு வைக்கப்பட்டதா தெரிய வந்துச்சு. விபத்து நடந்த இரவுல அந்த பக்கமாக போன பஸ் டிரைவர் சிலர் தீப்பந்து போன்ற பொருட்களை அந்த வீட்டுக்கு மேலே வீசுறத அவர் பார்த்ததா சொல்லியிருக்காரு. ஜார்ஜும் ஜென்னியும் அவங்களோட வாழ்நாளையே இந்த மர்மத்துக்கு விடை தேடுறதுல செலவிட்டாங்க. அவங்க எந்த வாய்ப்பையும் தவற விடலை. கிடைச்ச ஒவ்வொரு தகவலையும் பின்தொடர்ந்தாங்க. காணாமல் போன அந்த குழந்தைகள் ஃபோட்டோவோட தகவல் கொடுக்கிறவங்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும்னு அறிவித்து ஒரு பெரிய விளம்பர பலகையும் அமைச்சாங்க. சுமார் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது 1960ஆம் ஆண்டு ஜென்னிக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அந்த கடிதத்தில் ஒரு ஆளோட ஃபோட்டோ இருந்துச்சு. அவரை பார்க்க காணாமல் போன அவங்க பையன் லூயிஸ் மாதிரியே இருந்தான். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரே வரி, லூயிஸ் சோடர், ஐ லவ் பிரதர் ஃப்ராங்கின்னு மட்டும்தான். இந்த கடிதம் உண்மையாகவே காணாமல் போன குழந்தைகளில் ஒருத்தட்டிருந்து வந்துச்சா இல்லைனா வேற யாரும் ஏமாத்துறாங்களான்னு தெரியல. ஜார்ஜும் ஜென்னியும் ஒரு டிடெக்டிவை ஹையர் பண்ணி விசாரணை நடத்தினாங்க. ஆனால் லூயிஸ் சோடர் பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. இப்படியே ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த மர்மம் மட்டும் இன்னும் தீர்க்கப்படலை. அதுக்கப்புறம் ஜார்ஜும் 1969ஆம் ஆண்டு உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜென்னியும் அவங்களோட மற்ற குழந்தைகளும் அவங்களோட சகோதர சகோதரிகளை பற்றின பதில்களை தொடர்ந்து தேடிட்டு தான் இருந்தாங்க. அந்த 5 குழந்தைகளும் ஒரு துயரமான விபத்தில் பலியானாங்களா இல்லைனா மிகப்பெரிய சதியோட ஒரு பகுதியாக மாறிட்டாங்களா? ஒருவேளை இது ஒருபோதும் முழுமையாக தீர்க்கப்படாத மர்மமாகவே இருந்துடலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.